ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக் ஸ்டஃபிங் சொரக்காய் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சொரக்காயோட மேல் தோலை மட்டும் நல்லா சீவிக்கலாம். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 5 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை வந்து பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். மிளகாயும் பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பற்ற வச்சு இட்லி குண்டா எடுத்து வச்சாச்சு. அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு நம்ம ஹேண்ட் எடுத்து வச்சு எக் ஸ்டஃபிங் பண்ணியிருக்கிற சொரக்காயை அப்படியே உள்ள வச்சுக்கணும். மூடியை போட்டு மூடி வச்சுக்கணும். ஃபைனலாக எக் ஸ்டஃபிங் சொரக்காய் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். முட்டையும் நல்லா வெந்திருக்கு, சொரக்காயும் நல்லா வெந்திருக்கு.